உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். உணவாக பயன்படுத்துகின்றது கத்தரிக்காய், சோலனம் மெலஞ்சியோனா என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது. பிரிஞ்சால் என்று அதற்கு ஆங்கில பெயர் உண்டு. இந்த கத்தரி இலையை எடுத்து ஒரு பிடி எடுத்து அதை அரிசி மாவோடு சேர்த்து போதிய சீரகம், மிளகு, உப்பு சேர்த்து அடையாக செய்து ஓரிரு அடைகள் அன்றாடம் சாப்பிட்டு வருவதனாலே இந்த ஊஃபிங் காஃப் என்று சொல்லக்கூடிய கக்குவான் இரும்பலை வெகு விரைவிலே துரத்தக்கூடிய ஒரு நல் மருந்தாக இந்த கத்தரி இலை, அரிசி மாவு, அடை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கொள்ளு, இந்த ஹார்ஸ் கிராம் என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்று. ஒரு பிடி கொள்ளு எடுத்து லேசாக வறுத்து அதற்கு இணையாக 10 பங்கு நீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த கொள்ளு பஞ்சு போல வேகும் அளவுக்கு வேக வைத்து ஆற வைத்து அந்த நீரை மட்டும் இருத்து ஒருவேளை அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே உடல் பருமன், த ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் எடை அதிகரித்த நிலையிலே இருந்து உடலை மெலிவாக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அது மட்டும் அல்லாமல் எலும்புகளுக்கும் இதயத்துக்கும் பலம் தரக்கூடியதாக இந்த கொள்ளு விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, நர்டோஸ்டாச்சிஸ் கிராண்டிஃப்ளோரா, நர்டோஸ்டாச்சிஸ் கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜடாமாம்சி என்று தமிழ் பெயரையும் வடமொழியிலேயும் இந்திய மொழிகளிலேயும் ஜடாமாம்சி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. பைசாசி என்று கூட இதற்கு ஒரு தமிழ் பெயரை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தலையை விரித்து போட்டு உலவுகின்ற ஒரு உருவத்தை ஒத்ததாக இது விளங்குகிறது. இது ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. சிறிதளவு மயக்கத்தை தந்து வலியை போக்கக்கூடியது, வலியை மறக்க செய்வது, தூக்கத்தை ஸ்டிமுலண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே இது தூக்கத்தை தூண்டு வைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. எரிச்சலை தணிக்கக்கூடியதாக, குறிப்பாக குருதி வருகின்ற சிறுநீரை தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதோடு கூட வயிற்றுப்போக்கை வேறு இருக்கக்கூடியதாக, பேதிக்கு மருந்தாகி இது உள் உறுப்புகளுக்கு சாந்தத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு சின்னமோம் என்கின்ற லவங்கப்பட்டை சேருகின்ற பொழுது, லவங்கப்பட்டை ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே உணவிலே நாம் சேர்க்கின்றோம், மணத்தக்காக அதை சேர்க்கின்றோம். அதோடு கூட இது ஒரு கார்டியாக் டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோய்க்கும் ஒரு அருமருந்தாக இந்த பட்டை விளங்குகிறது. இதனோடு பச்சை கற்பூரம், த கேம்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற இந்த பச்சை கற்பூரம் நம் உணவுக்கு மணத்துக்காகவும் செரிமான சீர்கேடுகளுக்காகவும் சேர்க்கக்கூடிய ஒன்று. இந்த ஜடாமாஞ்சில், பட்டை, பச்சை கற்பூரம் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு லவங்கப்பட்டை மற்றும் ஜடாமாஞ்சில பயன்படுத்தி குடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரைச்சல், இதயத்தில் ஏற்படக்கூடிய படபடப்பு மற்றும் தூக்கமின்மை இவற்றுக்கான ஒரு எளிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: லவங்கப்பட்டை, ஜடாமாஞ்சில், பச்சை கற்பூரம், கற்கண்டு பொடி, பசும்பால். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதோட நம்ம 2 கிராம் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடி எடுத்துக்கணும். ஒரு 2 சிட்டிகை அளவு ஜடாமாஞ்சில் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு சேர்த்தோம்னாலே அது போதுமானதாக இருக்கும். ஜடாமாஞ்சில் பொடி 100 மில்லிகிராம் அளவு. இதோட நம்ம தேவையான அளவு கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு பொடி சேர்க்காம இந்த மருந்து எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு நம்ம
பச்சை கற்பூரம் சேர்க்கணும். பச்சை கற்பூரம் அதிகமாக சேர்த்தோம்னா குமட்டல் ஏற்படும். அதனால் குறைந்த அளவு ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்தோம்னா போதும். அதை நல்லா தூள் பண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக வடிகட்டிட்டு இதோட நம்ம பால் சேர்த்துக்கணும். இந்த மருந்தை தொடர்ந்து இரவு நேரத்தில் எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மையினால் அடிக்கடி தூக்க மாத்திரைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த ஜடாமாஞ்சில் மற்றும் லவங்கப்பட்டை கஷாயம் எடுத்துகிட்டு வரும்பொழுது மாத்திரைகள் ஏதுமின்றி ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வயிற்றில் காற்றோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றில் இரைச்சல் ஏற்படும். அவர்களுக்கு அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த இரைச்சல் கம்மியாகும். அதிக அளவு காற்று வயிற்றில் சேருவதால் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷரும் கம்மியாகும். மனசோர்வு, மன அமைதியின்மை, மன உளைச்சல் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு அமைதியான நிலைமை ஏற்படும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதோட நம்ம கொஞ்சம் காய்ச்சிய பசும்பால் சேர்த்து அதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். இந்த மருந்து நாம் இப்போ வடிகட்டிடலாம். ஜடாமாஞ்சில், லவங்கப்பட்டை, பச்சை கற்பூரம், கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த இந்த மருந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல மனதில் ஏற்படக்கூடிய அமைதியின்மையை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஜடாமாஞ்சிலை நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது குட்டம், சிலந்தி விஷம், கோர புராண ஜுரம், உற்றினங்கள், பேதி, கண்ணோய், திட்டி இருமல் இவையெல்லாம் விட்டு போகும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது குறை நோய், தோலிலே ஏற்படுகின்ற நோய்கள், தொழுநோய் என்று சொல்லக்கூடிய லெப்ரசி இவையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. குட்டம், அதோடு கூட சிலந்தி விஷம், சிலந்தி கடி என்று ஏற்படுகின்ற பொழுது அந்த விஷத்தை முறிக்கின்ற ஆன்டிடாக்சின் என்கின்ற மருத்துவ குணத்தை ஜடாமாஞ்சில் பெற்றிருக்கிறது. அதோடு கூட இருமலை, ஒட்டு இருமல், நம்மை ஒட்டி ஓட விடாமல் நின்று கொண்டு நம்மை துன்புறுத்துகின்ற ஒரு இருமலை போக்குவதாக திகழ்கிறது. பேதியை, டைரியா என்று சொல்லுகின்ற பேதியை நிறுத்த வல்லதாக விளங்குகிறது. கண்ணோய்கள் அத்துணையும் போக்க வல்லதாக திகழ்கிறது. இப்படி மனதுக்கு இதமான ஒரு மயக்கத்தை தந்து வலியை பொறுத்து கொள்ளக்கூடிய நிலையை நமக்கு தருகிறது. இந்த தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. வலியை நீக்குகிறது, தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, குட்ட நோய்களை துணைக்கும் மருந்தாகிறது, பேதியை நிறுத்துகிறது, இருமலை போக்குகிறது. இத்துணை மருத்துவ குணங்களை பொருந்திய ஜடாமாஞ்சில் ஒரு அற்புதமான மருத்துவ பெட்டகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பான நேயர்களே, ஜடாமாஞ்சில் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.